வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போனால் ஒரு மைக் செக்ஷனை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஏ டு செட்டாக ஒரு மைக் செக்ஷனை பற்றி ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல வந்து ஜூன் பேட்ச் போயிட்டு இருக்கு அண்ட் ஜூலை பேட்சுக்கான புக்கிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜூலை பேட்சுக்கான புக்கிங்ஸில் வந்து ஃபியூ ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட ஸ்லாட்ஸ் வந்து ஃபில் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சைனா மைக் டூலெட் மைக் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அந்த டூலெட் மைக்ல என்னன்னா ஒரு மூணு டிஃபரெண்ட் டூலெட் மைக்லயே இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒயர் டைப் பிளஸ் மைனஸ் ஒயர் வரது ஒன்று இருக்கும். இன்னொன்று மைக் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறமே வரும். அது வந்து 2 பின் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் மைனஸ் ஃபிக்ஸ் பண்ணுறமே வந்துடும். மூணாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் மைக் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அதிலே இருக்கும், பட் ஃபிக்ஸ் தான், மோல்டிங் மைக் தான். இது எல்லாமே டூலெட் மைக் மட்டும் நம்ம பார்க்கணும். மைக் செக்ஷனில் பொறுத்தவரைக்கும் நம்ம மைக்கை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி மைக் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்த செக்ஷன் போகிறோம். மைக்கில் என்னென்ன பிரச்சனை வருது, மைக் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மைக்கில் என்னென்ன டைப் போடுறது அப்படின்னு எல்லாமே இந்த கிளாஸில் முடிச்சிடும். மைக் செக்ஷனை ஃபுல்லாக தெளிவாக முடிச்சிடுவோம். ஓகேங்களா? இதுதான் டூலெட்ல 3 ஸ்டெப் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைப் ப்ளஸ் மைனஸ் வரும். இன்னொன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஹோல்ஸில். இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிட் பண்ணுறது. உள்ளேயும் ப்ளஸ் வந்து லெட் இருக்கும், அவுட்லேயும் லெட் இருக்கும். மைக்கை அப்படியே ஹீட் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? நீங்கள் இது ரிமூவ் பண்ணிட்டு இந்த மைக் வச்சாலும் வேலை செய்யும். இப்போ 3 டைப் மைக் நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த 3 டைப் மைக்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 100% கிடைக்கிற மைக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைப் தான். ஒயிட் டைப் மைக் மட்டும் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக கிடைக்கிது. ஓகேங்களா? ஏன்னா இம்பார்ட்டன்ட் இது மட்டும் தான் கிடைக்குது மார்க்கெட்டில். இது வந்து கிடைக்கிறது இல்லை, வரதில்லை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், மைக் இந்த மைக் வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு மைக் ஒர்க் போது இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மைக் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம். ஒரு 10 மைக் 20 மைக் வாங்கி வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த மைக்கை வச்சு நம்ம இதில் ஆல்டர் பண்ணிக்கலாம். மைக் கிடைக்கல, சேம் மைக் தான் வைக்கணும்ல. ஆல்ட்ரேஷன் சில இடத்துல சில பொருள் கிடைக்காது நம்மகிட்ட. அப்போ வந்து சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணாதான் மட்டும்தான் அந்த வேலையை வந்து ரெடி பண்ண முடியும். சேம் மைக் வேணும்னா கிடைக்காது. ஒரு கொஞ்சம் வந்து முன்னாடி வந்துச்சு, இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மைக் மட்டும் தான் காமனாக வரும். இந்த மைக் எல்லா ஷாப்லையும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த மைக்கை வச்சு பேசிக்காக இந்த மைக்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டூ லைன் மைக் வந்து இது டூ லைன் மைக் வந்து காமன் தான், பெருசாக ஒன்று சொல்லல, ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான். ரெண்டையும் கரெக்டாக கனெக்ஷன் போச்சுன்னா ஒரு மைக் நல்லாவே ரன் ஆகும். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மைக்கை நம்ம போயிடலாம். ஓகேங்களா? இன்னும் வந்து சைனா மைக் வந்து எப்படி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து மதர் போர்டு மைக் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம்னா இதான் ஒரு மைக். மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 3 லைன் பாஸ் பண்ணால் தான் பாசிபிள் மொபைல் வந்து மைக் செக்ஷன் வந்து கரெக்டாக ரன் ஆகும். அது வந்து மைக் ப்ராப்ளம் வரலாம், லைன் ப்ராப்ளம் வரலாம், ஐசிலி ப்ராப்ளம் வரலாம். அப்போ எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது, எப்படி மைக்கிலேருந்து லைன்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான இம்பார்ட்டன்ட் லைன் வந்துருக்கா ப்ளஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட் மைனஸ், 3 கிரவுண்ட். இந்த 3ஐயும் பாஸ் பண்ணால் மட்டுமே மைக் 100% உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? 100% மைக் உங்களுக்கு ரன் ஆகும். இடத்துக்கு தகுந்த மாதிரி மைக்கு, இடத்துக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் மாறும். அதில் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னா மல்டிமீட்டரை வச்சு எந்த இடத்துல என்ன லைன்ஸ் வருதுங்கிறது வந்து மல்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு பார்த்துட்டு ட்ராக் எப்படி வருது, ப்ளஸ் எப்படி வருது, கிரவுண்ட் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு மல்டிமீட்டரை வச்சு நம்ம பார்த்துக்கணும். ஒரு மதர் போல மைக் மிஸ் ஆகுது, அங்கே என்ன மைக் வரும், லைன்ஸில் எப்படி வருதுங்கிறது நம்ம ட்ராக் பண்ணி இந்த மைக் இடத்துல இந்த மைக்கு வைக்க முடியும். எந்த இடத்துல வந்து எந்த மைக் வைக்க முடியுமோ ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். என்ன ஒரு பிரச்சனை தெரியல, மைக் வந்து பொறுத்த வரைக்கும் மதர் போர்டு மைக் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த மைக்கை யூஸ் பண்ண முடியாது. ஹீட் பண்ணாலே அந்த மைக்கை யூஸ் பண்ண முடியாது. குறிப்பிட்ட அளவு ஹீட் தான் அந்த மைக் தாங்கும் டெம்பரேச்சர். அதுக்கு மேலே டெம்பரேச்சர் தாங்காது. மைக் க்ளோஸ். அப்போ ஒரு மைக்கை ரிமூவ் பண்ணி செக் பண்ணும்போது மைக் போயிடும். லைன் கட் ஆனாலும் மைக்கை ரிமூவ் பண்ணி தான் லைனை நம்ம செக் பண்ணணும். பட் ரிமூவ் பண்ணும்போது அந்த மைக் நல்லா இருந்தாலும் ரிமூவ் பண்ணும்போது மைக் க்ளோஸ் ஆகிடும். அப்போ நியூ மைக் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? அந்த மைக்கு வைக்கும் போது என்கிட்ட வந்து இந்த மாடலில் ஒரு மைக் மதர் போர்டு வருது அப்படிமா அந்த மைக் என்கிட்ட ஸ்டாக் இல்லை, வேற மைக்கை வச்சு எப்படி சார் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் மெத்தட், ஒன்றுமே தேவையில்லை. இந்த மதர் போர்டுக்கு நீங்கள் எந்த மைக்கு வேணால் வைக்க முடியும், இல்லை இந்த மதர் போர்டுக்கு எந்த மைக்கு வேணால் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கு தேவையான லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கிரவுண்ட் 3 லைனும் எங்கே வருதோ அந்த லைனை கொண்டு போய் அந்த லைனை பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மைக் கிடைக்கும். ஏன்னா நிறைய டைப் மைக்ஸ் வருது, ஒரு 6 டைப் 7 டைப் மைக் வருது. மதர் போர்டு மைக்னா 7 டைப் மைக் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. ஒரு 2 டைப்ஸ் நல்லாவே கிடைக்குது. ஒரு டைப் மைக்கை வச்சு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்.
மெயினா பாத்தீங்கன்னா J2 மைக், சாம்சங் J2 மைக். சாம்சங் J2 மைக்ல வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்து ஸ்லிம்மா வரும். இந்த மைக்கை வச்சு எல்லா மாடலுமே ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் J2 மைக்னு போடுங்க, மைக் இமேஜஸ் வரும். அந்த மைக்கை பார்த்து நீங்க கடையில கேட்டீங்கனாலே மைக், இந்த மைக்ல ஒரு 20 மைக் வாங்கி வச்சிட்டீங்கன்னா எந்த மாடல் எந்த மொபைல் வந்தாலும் அதை நீங்க 3 லைன் மட்டும் தான் வரும். 3 லைன் மட்டும் நீங்க பாஸ் பண்ணா போதும். மல்டிமீட்டர் வச்சு மதர் போர்டை செக் பண்ணணும். கிரவுண்ட் எது, பிளஸ் எது, ஓகேங்களா, மைனஸ் எது செக் பண்ணுவோம். செக் பண்ணி 3 லைன் பாஸ் பண்ணும்போது 100% மைக் கம்பல்சரி வேலை செய்யும். இதை நீங்க மைக்கை வந்து நீங்க இம்பார்ட்டண்டா வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% சிசி பின் மாற்றும்போது மைக் போகலாம். ஒரு மேபி ஒரு சப்போர்ட்ல சிசி பின் மாற்றும்போது மைக் போகலாம். பிளஸ் அது இல்லாமல் சப்போர்ட புஷ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்க அவுட்டர்ல இருக்கீங்க, மைக் சிசி பின் தான் கம்பெனி வச்சு மைக் ஒர்க் ஆகணும்னா நீங்க போய் மறுபடியும் வாங்கிட்டு வந்து போய் முடியாது. அட்லீஸ்ட் உங்களோட மைக் இருந்துச்சுன்னா நீங்க அந்த மைக்கை சேஞ்ச் பண்ணி நீங்க வேலையை முடிச்சிடணும், ஃபினிஷ் பண்ணிடணும், டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். புரியுங்களா? எல்லாமே ஸ்கொயரா வருங்களா இல்ல ரவுண்டா? ரவுண்டா வராதுன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்கொயரா தான் வரும். மதர் போர்டு மைக் டிஃபரெண்ட் பிராண்ட் இருக்கு. மைக் எல்லாமே நான் ஒரு இமேஜஸ் காட்டுறேன். லைவ் மொபைல் மைக் உங்களுக்கு ரெடி பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன கேட்டீங்கன்னா என்ன கண்டென்ட் நம்ம போட்டுருக்கோம் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்டிங் நம்ம போறோம்ல அப்பதான் உங்களுக்கு ஐடியா தெரியும். லைட் போட்டிருக்கோம், இப்போ இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த மைக் என்ன போட்டிருக்கோம், பிளஸ் மைனஸ் கிரவுண்ட் 2 இருக்கு. எங்களுக்கு தேவையான என்ன சொல்லிக்கிறோம், ஒரு கிரவுண்ட் 2 ஜம்பர் நீங்க அடிக்கணும் அவசியம் இல்லை, 2 லைன் பாஸ் ஆகணும் அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்க கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் எதுக்காக போடுறேன்னா 3 லைன் பாசிபிள், 3 வரணும், இல்லை 1 மணினால உங்க லைன் நன்னாகும். அது இடத்துல எல்லா இடத்துலையும் பண்ணுது அப்படின்னா பிளஸ் மைனஸ் அண்ட் கிரவுண்ட். ஓகேங்களா? இப்போ 3 லைன் பாஸ் பண்ணா ஓகே, 4 லைன் வருது. ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 கிரவுண்ட் வருது. நம்மளுக்கு தேவையான என்ன லைன், ஒரு கிரவுண்ட். ஓகேங்களா? மைனஸ் பிளஸ். அப்ப இந்த மைக்கை வச்சு எல்லா மாடலுக்கும் ஆல்டர் பண்ண முடியும்ல? முடியும். ஏன்னா சின்ன மைக், அதை வந்து எந்த இடத்துலயும் போடணும். இது கொஞ்சம் பெருசா இருக்கும், இது கொஞ்சம் மீடியமா இருக்கும். சின்ன இடத்துல பெரிய இடத்துல சின்ன பொருள் எந்த இடத்துல வேணா வைக்க முடியும். ஆனா ஒரு பெரிய மைக்கை வாங்கி எல்லா இடத்துலையும் ஆல்டர் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு காமனா ஜெடுக்கும். இதாவது சைனா மைக், டூலட் மைக் வாங்கி வச்சுக்கலாமா, அதே இந்த மைக்ல ஒரு 20 மைக் வாங்கி வச்சுக்கலாம். எந்த இடத்துல வேணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலையை மூவ் பண்ணிட்டு போகலாம். சிசி பின் கம்ப்ளைண்ட் வரும்போது என்ன கேட்டீங்கன்னா, சார் வந்து ஒரு சிசி பின் போர்டு மாத்திரம் எங்களுக்கு மைக் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. எதுக்கு மைக் மாத்திரம்னா, மேபி நீங்க வந்து ஒரு மதர் போர்டுல வந்து சிசி பின் மாற்றும் பொழுது மைக் போயிருந்தால் கம்பல்சரி மைக்கு மாத்தினா மட்டும்தான் அதுக்கு பாசிபிள். இல்லைன்னா ஒரு வாட்டர்ல விழுந்து மைக் போயிடுச்சு, இல்ல மைக் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி வருது, இல்ல மைக் நாய்ஸா வருது, இல்ல சவுண்ட் லோவா வருதுன்னா நீங்க மைக் சேஞ்ச் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து மைக்கை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க அங்க போய் ஆர்டர் பண்ண முடியும். சில இடத்துல உங்களுக்கு மதர் போர்டு கிடைக்குது, சப் போர்டு கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்குது, சில இடத்துல கிடைக்கல. அப்போ வந்து இந்த வேலையை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த மைக்கை வந்து நீங்க ரெண்ட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்.